என்ன பாஸ் 3 மணி நேரமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏரியா பிரிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். பிரிச்சிட்டீங்களா? பிரிச்சுட்டாங்க. கம் ஆன் மை டியர் பாய்ஸ், லெட்ஸ் கோ. ஓகே பாஸ். பாசா கொக்கா. எதிரியை நம்ம 100 அடி அடிக்கும் போது ஒரு அடி தவறி நம்ம மேல விழத்தாண்டா செய்யும். அந்த அடி கால்ல வந்துருச்சு. அடேங்கப்பா, அடி கொடுத்த கைப்புள்ளிக்கே உடம்புல காயம்னா அடி வாங்கின உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியா நீ? இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. இதே மேட்டர் என் ஏரியாவுல செஞ்சதுன்னா முறுக்கு நகைய முறுக்கு மாதிரி நொறுக்கு ஒடிச்சு வந்துருச்சுக்க. ஏன் இங்கே நொறுக்கு? சரியான ஆம்பளை யாரோ ஏரியா கோயா. ஏதோ ஏரியா. ஏரியாக்கு வாயா நீ. ஏரியா. ஹலோ, ஏரியா சொல்லு. வாடாடி. ஏய், உன் ஏரியா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போடா. நீயா கண்டுபிடிச்சு வாடா. ஏன்னா சொல்லி விடுற. ஹலோ வணக்கம். எல்எஸ்ஜி சிஎஸ்கே மேட்ச் முடிஞ்சது. எல்எஸ்ஜி சிஎஸ்கேவை வின் பண்ணிட்டாங்க அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட் லக்னோவில் வச்சு எக்கன்னா ஸ்டேடியமில். ஒரு கன்வின்சிங் வின். பீடாக், வெல்கம் டு தி ஷோ. அடித்த ரன்னு கம்மியாக சிஎஸ்கே எங்கே தப்பு பண்ணாங்க? ஏன்னா ரொம்ப ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டாங்க லக்னோ. டியூ வந்துருச்சா? ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்ஸ் எங்கே பண்ணாங்க? நீங்கள் வந்து எல்லாரையும் சுட்டி காட்டுறீங்க, சிஎஸ்கேவோட ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்ஸ்லாம் சுட்டி காட்டலன்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் அவங்க எங்கெங்கே தப்பு பண்ணாங்கன்னு நம்ம வியூவர்ஸும் நம்மளும் கேட்போம். அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிடுறேன். அதாவது அன்னியன் படத்துல எப்படின்னா, விக்ரம் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இஎஃப்டிசி கேஸ்ல ஒரு ரவுடியை கொண்டு போய் விடுவாரு. போலீஸ் அடிச்ச உடனே, உங்களுக்கு அவர் அடிக்கிறதுக்கு உரிமை உங்களுக்கு இல்ல, கோர்ட்ல போய் நிறுத்துங்க அப்படின்னுவாரு. ஐயா சாமி நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோன்ற மாதிரி. மேட்சுக்கு முன்னாடி எனக்கு என்னமோ அவங்க ஹோம்ல எல்எஸ்ஜி தான் ஜெயிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் லைட்டா வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்ஸை சுட்டி காட்டுன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க பாப்பா. அதாவது கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடாத கதை தான் இதெல்லாம். அவங்க ஆட்டோ அவங்க சரியா ஓட்டல. ரொம்ப ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, தட் இஸ் அ ரீசன் நான் வியூவர்ஸ் எப்பவுமே சொல்லுவேன், நான் எட்ஜு கொடுப்பேன், ஆனா இவர் சொல்றதை கேளுங்கன்னு. ஏன்னா நீங்க வந்து ரொம்ப கன்வின்சிங்கா சொன்னீங்க. வாட் மேட் யூ சே தட் ஐ டோன்ட் நோ, பட் யூ ப்ரூவ் டு பி அப்சல்யூட்லி ரைட். சார், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு என்னன்னா, இந்த ராணே வந்து ஓப்பனிங் இறக்கிறதுக்கான காரணம் எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நெசசிட்டி ஏன்னு தெரியல. ஏன்னா ருத்துராஜ் மாதிரி அடிக்கிறாரு 36 ரன், 150 ஸ்ட்ரைக் ரேட் வேணாமா? It is affecting Rutu's rhythm, who is the opening batsman. Rane can do the same job even if he bats at number 3. இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, ரச்சின் ரவீந்திராவோட ஸ்கோர்ஸ் சொல்லிடுறேன். 37, 46, 2, 12, 15, 21, 0. ஓகே, உங்களுக்கு அந்த பக்கம் ரச்சின் ரவீந்திரா ரன் அடிக்கிறாரு அப்படின்னா நீங்க சொல்றது ரைட். ராணே காட் 36 of 24. அவரோட இன்னிங்ஸை நான் கூட சொல்ல. நான் என்ன சொல்றேன்னா, ராணே would have done the same thing had he batted at number 3 also. Nothing is going to change. அவர் எப்படிப்பட்ட பிளேயர்னா, இஸ் கோயிங் டு டேக் ஹிஸ் டைம்ஸ். அவர் அடிக்கிறதே தெரியாது, இன்னிங்ஸை செட் பண்ற ஒரு பிளேயர். யூ வாண்ட் ருத்துராஜ் பேட்லி டு பர்ஃபார்ம், யூ வாண்ட் ருத்துராஜ் பேட்லி டு டூ வெல். தட் ஹஸ் பீன் த ப்ளூ பிரிண்ட் ஃபார் சிஎஸ்கே. இப்போ உங்களுக்கு கான்வேயும் இல்லை அப்படிங்கும் போது அவங்க எப்படி, அவங்களோட சக்சஸ் ஸ்டோரி என்ன சார்? ருத்துராஜ், ஃபாப் டூ பிளஸி, ருத்துராஜ், கான்வே. இப்ப அன்பார்ச்சுனேட்டா நான் ரச்சின் ரவீந்திராவை குறையே சொல்ல மாட்டேன். லாட்ஸ் ஆஃப் டேலண்ட். he will come good, but when he is going through a low phase, அதுக்கப்புறம் இன்னொரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வச்சு நீங்க விளையாடக்கூடாது. ஏன்னா இப்ப என்ன ஆச்சுன்னா, அவர் வந்து மொத பால் அவுட் ஆயிட்டாரு மோஷன் கான்க்கு. அதுக்கப்புறம் ருத்துராஜ் வந்துட்டு இப்ப ராணே பாத்தீங்கன்னா இப்படி அதாவது பெருசா ஒரு ஸ்ட்ரைக் ரேட்லயும் ஆட மாட்டாரு, அதே மாதிரி பால சாப்பிடவும் மாட்டாரு. ஒரு மீடியாக்கர் அந்த மாதிரி 130 ஸ்ட்ரைக் ரேட்ல நேத்துக்கு மேட்ச். சரி, ரஹானே ருத்து ஓகேவா ஓப்பனிங்? ஒண்ணு நீங்க என்ன பண்ணணும், ராணேவும் ருத்துவும் ஓப்பனிங் இருக்கணும், இல்ல ருத்துவும் ரவீந்திராவும் ஓப்பனிங் இருக்கணும். ருத்து ஹாஸ் டு ஓப்பன் த பேட்டிங், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த நம்பர் 4 ஸ்லாட் நம்ம சொன்னது, இட் ஹாஸ் டு பி மொயின் அலி, நாட் ரவீந்திர ஜடேஜா. மொயின் அலி முன்னாடி வந்திருக்கணும். ரவீந்திர ஜடேஜா பியூட்டிஃபுல்லா ஆடினாரு, சாதாரணமா ஆடல, ரொம்ப நல்லா ஆடினாரு. பட் அந்த த்ரஸ்ட் அந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு வேணும். ஏன்னா இப்ப எடுத்தோடனே இவர் அவுட் ஆயிட்டாரு. ருத்ராஜ் கெய்க்வாட் அவுட் ஆகும் போது 33 for 2, 4.2 overs. பெரிய ஸ்டார்ட் கிடைக்கல, ஒரு டீசென்டான ஸ்டார்ட். ராணே அவுட் ஆகும் போது என்னாச்சு ஸ்கோர்? 68 for 3. And you cannot expect Shivam Dube to come and score every game. He is allowed to fail. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, அந்த பிரஷர் சிச்சுவேஷன்ல சமீர் ரிஸ்வி இறக்கி it became 90 for 5. It could have been even more worse. அப்ப நீங்க வந்து என்ன பண்ணாரு, மொயின் வந்து டப்பு டிப்புன்னு அடிச்சாரு. வழக்கம் போல தலை வந்து கடைசியில வந்து ஒரு
கேமியோ ஆடினதுனால யூ காட் டு தி ஸ்கோர் ஆஃப் 176, which according to me is a par score. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ரெண்டாவது நம்ம என்ன சொன்னோம்னா, உங்களுக்கு வந்து அந்த பிளேயிங் 11ல உங்களுக்கு வந்து முஸ்டாபிசூர் ரஹ்மானுக்கு பதில மகேஷ் தீக்ஷானா ஆடணும். இஃப் யூ ரிமெம்பர், தட் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங். ஏன்னா இங்க வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஸ்பின் சோக்கு. இப்ப நம்ம என்ன சொன்னோம், இங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து 180 அடிச்சா இந்த ஸ்லோ பிட்ச்ல வந்து சான்சஸ் இருக்கு. ஏன்னா டீம்ஸ் வந்து என்ன எப்படி லாஸ்ட் 2 கேம்ஸ் போயிருக்கு. LHG 163, GT 130 ஆல் அவுட். LHG 167 for 7, DC அதை சேஸ் பண்ணாங்க போது 180 இஸ் நாட் அ பேட் ஸ்கோர். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன சொன்னா, the economy of spinners is 6.67. இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, இவங்க 4 ஓவர் ஆஃப் ஸ்பின் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல வந்து ஜடேஜா 3 ஓவர்ல 32, மொயின் அலி பியூட்டிஃபுல்லா போட்டாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேட்டா கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் அவருக்கு போலிங்கே கொடுக்கல. 4 ஓவர்ல 37. வேற உங்களுக்கு அங்க பாருங்க, ஈவன் தோ ரவி பிஷ்னாய் வாஸ் எக்ஸ்பென்சிவ், குருணால் பாண்டியா வந்து 3 ஓவர்ல 16 ரன் 2 விக்கெட். இப்ப நான் திருப்பி சொல்றேன், சிஎஸ்கேவோட ப்ளூ பிரிண்ட் 2 ஃபாரின் ஓவர்சீஸ் போலர்ஸ் கிடையாது. இங்க வந்து யூ காட் 2 ஆப்ஷன்ஸ் டு சூஸ். இஃப் யூ சூஸ் 2 ஃபாரின் ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிடையாது, அப்படிதானே? ஃபாரின் ஓவர்சீஸ் தான் எப்பவும் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, தீக்ஷானாவும் ஃபாஸ்ட் பவுலரும். 2 ஃபாரின் ஓவர்சீஸ் அவங்க ப்ளூ பிரிண்ட்ல கிடையாதுன்ற. there is no need for 2 ஃபாரின் ஓவர்சீஸ். இப்ப நேத்து முஸ்டாபிசூரும் 10 ரனாவும் ஆடினாரு. உங்களுக்கு முஸ்டாபிசூர் பதில நேத்து இவர் ஆடி இருக்கணும், தீக்ஷானா ஆடி இருக்கணும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. 2 ஃபாரின் ஓவர்சீஸ் பவுலர்ஸ் தானே, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்லன்னு நீங்க சொல்றீங்க. ஃபாஸ்ட் பவுலர் சார் உங்களுக்கு தீபக் சஹர் நாட் பேட், 3 ஓவர்ல 26. துஷார் தேஷ்பாண்டே நேத்து அடி வாங்கிட்டாரு, தட் இஸ் ஓகே. இப்ப அங்க வந்து உங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ட், அங்க கண்டிஷன்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்றாங்க. அப்படிங்கும் போது நீங்க வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் தான் இது பண்ணிருக்கணும். இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு என்னன்னா, இதே வந்து சமீர் ரிஸ்விக்கு பதில உங்களுக்கு மோயின் முன்னாடி போயிருந்தான்னா உங்களுக்கு வந்து சமீர் ரிஸ்விக்கு பேட்டிங்கே தேவைப்பட்டிருக்காது. தென் யூ மைட் ஹவ் யூஸ்ட் அனதர் ஃபாஸ்ட் பவுலர் as your இம்பாக்ட் சப். தலை இப்படி அடிக்கிறாருங்கும் போது எதுக்குங்க அவர் பதுங்குறாரு, அவசியமே கிடையாது. இப்ப அந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும், யூ ஷுட் ஹவ் சென்ட் மொயின் அலி. அவங்களுக்கு ஆஃப் ஸ்பின்னரும் கிடையாது, ரவி பிஷ்னாய் நேத்து எக்ஸ்பென்சிவ், இன்னொன்னு குருணால் பாண்டியா. அப்படிங்கும் போது சமீர் ரிஸ்வி ஒரு இடத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு மொயின் அலி போயிருக்கணும். சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தீபக் சஹர் ரிலைஸ் ஆன் ஸ்விங். உங்களுக்கு வந்து சீம் மூவ்மெண்ட் இல்ல அப்படின்னா அந்த பிச்சில் தீபக் சஹர் cannot be effective. துஷார் தேஷ்பாண்டே had 1 bad day. அது வரைக்கும் அவர் வந்து ரொம்ப நல்லா போட்டிருக்காரு. மத்திஷா பத்திரனா யூஸ்வல் பேங்க் 3 ஃபாஸ்ட் பவுலர் உங்களுக்கு இருக்காங்க. லக்னோ பிச்சில் உங்களுக்கு 3 ஃபாஸ்ட் பவுலர் இஸ் மோர் தேன் எனஃப். அதுக்கப்புறம் உங்களுக்கு இருந்த மொயின் அலியும் நீங்க யூஸ் பண்ணல. அப்படிங்கும் போது இதான் சொல்லணும் உங்களுக்கு, they were completely outplayed. அவங்களுக்கு வந்து இந்த போலிங் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி எடுக்கக்கூடிய ஒரே பவுலர் உங்களுக்கு மத்திஷா பத்திரனா மட்டும்தான். ஏன்னா வந்து தீபக் சஹர் அந்த கண்டிஷன்ஸுக்கு சூட் ஆக மாட்டாருங்கும் போது they played the wrong playing 11. அவங்க எங்க தோத்து போனாங்கன்னா அங்கதான் தோத்து போனாங்க. they scored a decent 176 which is a pass score which is not bad. இப்ப யாருமே வந்து பிக்சர்ல வரலையே உங்களுக்கு போலிங்க்கு. முஸ்டாபிசூர் ரஹ்மான் 4 ஓவர்ல 43 அப்படிங்கும் போது 1 விக்கெட் எடுத்தாரு. பட் தட் இஸ் ஆஃப் நோ யூஸ். உங்களுக்கு 134ல தான் சார் ஃபர்ஸ்ட் விக்கெட் விழுறது. 15வது ஓவர்ல 134 ஃபர்ஸ்ட் விக்கெட் விழுறது. உங்களுக்கு ஹூடா, ஸ்டாயினிஸ், பூரன், குருணால் பாண்டியா நீங்க எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? இஃப் யூ ஆர் நாட் கோயிங் டு பிக் விக்கெட்ஸ், யூ ஆர் நாட் கோயிங் டு வின் த கேம். அப்படிங்கும் போது இப்ப நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, அப்ப பத்தி இவரு தீக்ஷானா வந்து விக்கெட் எடுத்திருப்பாரா? தீக்ஷானா விக்கெட் எடுத்திருப்பாருன்னு நான் சொல்லல, ஸ்குவீஸ் பண்ணிருந்தாருன்னா எப்பவுமே பாருங்க தீக்ஷானா விக்கெட் எடுக்க மாட்டாரே ஒழிய, பட் ஸ்குவீசஸ் இல்லையா. சட்னர் ஆடுங்க, யாராவது ஒரு ஸ்பின்னர் உங்களுக்கு இந்த ஓபனர் மாதிரி இறக்கி விட வேண்டியதானே. ரவீந்திரா பண்றத சார்னர் பண்ணலாமே, 5 பால் பண்றத சார்னர் பண்ணலாமே, அதையும் பண்ணலான்றேன். சி இப்ப இட் வில் பி டூ ஹார்ஷ் ஆன் ரவீந்திரா. இஸ் இட் ஷோட் சம் ப்ராமிஸ் ஏலியான ஒரு 4-5 மேட்ச் இஸ் கோயிங் த்ரூ த ரஃப் பேட்ச். சிஎஸ்கேவோட ப்ளூ பிரிண்ட் எப்படின்னா பேக்கப் பண்றதுதான். ஒரு 2 மேட்ச் அடிக்கலன்றதுனால தூக்கி எல்லாம் எரியற ஆளுங்க கிடையாது அவங்க. சோ எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்ணல. உங்க ஆசை நிறைவேறி பருத்தி மூட்டையெல்லாம் வெளியே உட்கார வச்சிட்டாங்களே இப்ப. இல்ல அதுதான் நான் சொல்றேன். இப்ப சாண்ட்னர் மாதிரி ஒரு ஆள் ஓப்பனிங் ஆடினா நீங்க வந்து பருத்தி மூட்டைய ஆடலாம், அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு வருது. ஏன்னா சார் ரொம்ப சிம்பிள் சார். ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் ஆடினார்னா இட் கிவ்ஸ் யூ லைசன்ஸ் ஃபார் யூ டு கோ ஆஃப்டர் த போலிங். சாண்ட்னர் கண்ணா பின்னாலாம் சுத்த மாட்டாரு. இஸ் அ கிளீன். அவரோட ஆவரேஜஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. ஓடிஐ
டெஸ்ட் எல்லாம் எடுத்து பாருங்க, ஒவ்வொரு தரையும் வந்து பிரச்சனை பண்ணக்கூடிய ஆளு அப்படிங்கும் போது நேத்து அவங்க தோத்ததுக்கு காரணம் the playing 11 was not right. லக்னோல நீங்க ரவீந்திர ஜடேஜா is also someone like Akshar Patel who rarely runs through the opposition. Then you give one over to Moeen Ali அப்படின்னா you have selected your playing combination wrong. You have used your resources badly. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்ப திருப்பி ரிவர்ஸ் பிக்சர் வந்து சென்னையில இருக்கு. சென்னையும் பாத்தீங்கன்னா போக போக உங்களுக்கு பிச்சு ஸ்லோ ஆகுமே ஒழிய, unless otherwise they bring one of their spinners, Santner or Theekshana, it is going to be a problem for them. ஏன்னா வந்து 175 180 போது உங்களுக்கு விக்கெட் டேக்கிங் போலர்ஸ் இல்ல, பத்திரனா ஒருத்தர் தான் அப்படின்னா அவர் பியூட்டிஃபுல்லா சேஃபா ஆடினாங்க. ஆனா ஈவன் the next match will also be tough. They might score 180, பட் யூ நெவர் நோ 180 மைட் நாட் பி எனஃப். ஏன்னா இவங்க பேட்டிங் லைனப் வந்து கொஞ்சம் த்ரெட்டனிங்கா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்ஸ் அவங்களும் பண்ணாங்க. தே ஹாவ் டு மேக் ஷூர். அவங்களும் பாத்தீங்கன்னா ஷமார் ஜோசப் பதில மேட் ஹென்ரியை கொண்டு வந்தாங்க. டூ ஏர்லி கால். மேட் ஹென்ரியும் பாத்தீங்கன்னா he relies on swing, is not really quick அப்படிங்கும் போது அதுவும் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல. அவங்களும் அந்த ஃபாரின் ஸ்லாட்டை யோசிச்சுட்டு இருக்காங்க. வித் மயங்க் யாதவ்ஸ் ஆப்சன்ஸ் they might continue with மேட் ஹென்ரி. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணணும், ரவீந்திராவும் ருத்துராஜும் ஆடணும் ஓப்பனிங். இஃப் நாட் யூ ஆர் கோயிங் டு டூ த சாண்டர் எக்ஸ்பெரிமெண்ட் விச் யூ செட் விச் இஸ் அப்சல்யூட்லி டாப் கிளாஸ். அதை பண்ணலைன்னா கூட என்ன பண்ணும், they should allow ருத்துராஜ் டு செட்டில் டவுன். அதான் அவங்க பண்ணலன்னா இட்ஸ் கோயிங் டு பி another tough fixture coming up against LSG in home also. ஓகே, கரெக்ட் தான். இன்னொன்னும் பண்ணலாமா, மொயின் அலியும் ருத்ராஜ் ஓப்பனிங், ரஹானே ஒன் டவுனு, ரவீந்திராக்கு பதிலா பருத்தி மூட்டையை திருப்பி உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னா அதையும் பண்ணலாம். பட் மொயின் அலி இப்ப இன்னொன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு, எங்க கயானா அமேசான் வாரியர்ஸுக்கு மொயின் அலியை நான் சைன் பண்ணிருக்கேன். மொயின் அலி ஓப்பன் த பேட்டிங் ஃபார் தம். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. மொயின் அலிட்டு நான் சொல்லி சொல்லிட்டேன், நீ எங்களுக்கு ஓப்பன் தான் பண்ண போறீங்க. ஓப்பனிங்கா பாய் அப்படின்னாரு. ஆமா, நீ எனக்கு ஓப்பன் தான் பண்ண போற, நீயும் சை மயிர் தான் ஓப்பனிங் கத்தி எடுத்துட்டு போங்கன்னு. அது இன்னொரு வேலிட் இது. ஏன்னா மொயின் அலி மாதிரி ஒரு ஆளுக்கு பவர் பிளேல போலிங்கே போட முடியாது. யூ ஆர் கிவிங் சம் டாப் கிளாஸ் சஜஷன்ஸ். நீங்க ஒரு ஃபுல் டைம் ஒரு சந்திரமுகியா, ஒரு கங்கா சந்திரமுகியா, ஒரு ஃபுல் அனலிஸ்டா கலெக்டர்ல இருந்து கிரிக்கெட் நட்டா மாறி இருக்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் இது. அப்படி அவங்க சாண்ட்னருக்கு போலன்னா கூட திஸ் இஸ் அ டாப் கிளாஸ் சஜஷன். ஆனா என்ன, நான் ஒரே ஒரு ரீசன் சொல்றேன் சார், அவங்க டிராப் பண்ண மாட்டாங்க ரவீந்திராவை. அவங்க எப்படின்னா ஷோன் ப்ராமிஸ், இப்ப ரன் அடிக்கலையா தம்பி நீ கவலைப்படாத, உனக்கு சரக்கு இருக்கு, நீ பிரஷர்ல எடுத்துக்காத, வீர அடுத்த மேட்ச்னுவாங்க. அதனாலதான் ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் தட் டு ஹேப்பன். பட் தே ஹாவ் டு டூ திஸ். தெர் இஸ் நோ பிளேஸ் ஆஃப் டூ சீமர்ஸ். இப்ப நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க, இல்ல சார் சென்னையில தானே முஸ்டாபிசுர் ரஹ்மான் கட்டாஸ் போட்டு விக்கெட் எடுத்தாரு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இந்த எல்எஸ்ஜி டீமை நீங்க சோக் பண்ணணும் அப்படின்னா ஸ்பின்னை வச்சுதான் சோக் பண்ணும். முஸ்டாபிசுர் ரஹ்மானை வச்சு நீங்க ஸ்டாயினிஸையோ பூரணியோ டிகாக்கையோ பயமுடுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்லி KL ராகுல் இஸ் a great player of spin who uses speed well. இப்ப தீக்ஷானா வந்து டர்ட்னு போட்டாருன்னு வச்சுக்கோ, குல்தீப் யாதவ் எப்படி எடுத்தாரு நிக்லஸ் பூரனை ப்ரீவியஸ் மேட்ச்ல த்ரூ த கேட். சோ உங்களுக்கு அப்படி சாண்டனர் இல்லன்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த சேஞ்ச் அவங்க பண்ணியானும். பட் நீங்க சொல்றதுதான் பெஸ்ட் ஐடியா. சாண்ட்னரை ஓப்பனிங் இருக்கலன்னா கூட மொயின் அலி நீங்க ஓப்பனிங் இருக்கீங்கன்னா பருத்தி மூட்டை உள்ள வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்னும் பேட்டிங் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியா இருக்கும். பருத்தி மூட்டை உள்ள வந்ததுன்னா சமீர் ரிஸ்விக் பதிலா ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் ஆடுறதுக்கான ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குங்கும் போது நீங்க சொன்ன அந்த ஆப்ஷன் தான் ரைட். அவங்க பண்ணுவாங்களா என்னை பொறுத்த வரைக்கும் தெரியாது அப்படின்னு சொல்ல மாட்டேன், பண்ண மாட்டாங்க. So it is going to remain. The only question to be seen is, are they going to bring Theekshana in place of Mustafizur Rahman, which is the right decision considering the fact Mustafizur Rahman's availability is only until May 1 அப்படிங்கும்போது they have to get their combination right. But this is the right thing to do. ஸ்லோவா பண்ணிட்டு பிச்ச அதுக்கப்புறம் பிஷ்னாய் வந்துட்டு விக்கெட் எடுக்கிறாரு. பட் has not been the same பிஷ்னாய். குணால் பாண்டியா எல்லாம் பார்த்து நீங்க பயப்படக்கூடாது. ஒரு 4 ஓவர்ல 30 ரன் போடுற ஒரு ஆளு can't run through you. மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் யாருக்கும் கிடையாதுங்கும் போது this is what they got to do. They have to do the spin choke. But secondly, நீங்க சொன்ன மாதிரி LSG ஜெயிப்பாங்கன்னு நீங்க எதிர்பார்த்தீங்க. They outplayed CSK. Sometimes when you need to give credit to the opponents, you need to give credit to the opponents. கடைசியில கொஞ்சம் இந்த தோனி மொயின் அலி வந்து பின்னிட்டாங்களே ஒழிய இட் லுக் லைக் தேர் கோயிங் டு எண்ட் அப் வித் 20 runs less than the par score. 150 160 மாதிரி எல்லாம் இருந்துச்சு அது ஒரு ஸ்டேஜ். சோ அப்ப வந்து ஒரு இடி இடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சேஸ்ல பியூட்டிஃபுல்லா சேஸ் பண்ணாங்க, ரொம்ப அழகா சேஸ் பண்ணாங்க. அப்படியே டப்புன்னு இந்த குவிண்டன்டிக்காக அவங்க அவுட் ஆனோடனே கடைசியில மேட்ச் போகுமோ அப்படின்ற மாதிரி இருந்தது. அவங்க எந்த சிம்டம்ஸையும் கொடுக்கல. டப்புன்னு பூரான நம்பர் 3 இறக்கிட்டு they were brilliant actually, to be very honest with you.
ஸோ நோட் டேக்கிங் த கிரெடிட் அவே. ஏதோ ஒரு கான்பிடன்ஸ்ல நீங்க வந்து ஆணித்தரமா சொன்னீங்க எல்எஸ்டி தான் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு சான்ஸே கூட கொடுக்காம யூஆர் ப்ரூவன் ரைட் அகைன். ஓகே சரி, இப்போ ரிவர்ஸ் பிக்சர் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அதை பத்தி அது வரும்போது ப்ரிவியூல பேசுவோம். இப்போ இந்த மேட்ச் சிஎஸ்கேக்கு போச்சு, அடுத்து 3 மேட்ச் ஹோம் பிக்சர்ஸ். ஐ திங்க் தே ஷுட் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் தட். அவங்க குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா இந்த 3 கேம்ஸ் அவங்க நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னா ஐ திங்க் தே ஷுட் பி வெல் ஆன் தேர் வே டு தி பிளே ஆஃப்ஸ். உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? சார் ஃபைனல் தாட்ஸ் என்னன்னா, ஐ எம் ஆல்வேஸ் அ மேன் ஆஃப் ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ். இந்த எமோஷன்ஸை பத்தி நான் யோசிக்கவே மாட்டேன். நான் எந்த டீம்ல ஒர்க் பண்ணாலும் ஒரு பிளேயர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு, இந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கு போறாரு அப்படிங்கும் போது ஒரு சஜஷனை கொடுப்பேன் கோச்சுக்கிட்ட. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இந்த பிச்சில் இப்படி அவனை யூஸ் பண்ணா அவன் சரியா வரமாட்டான்னு நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒழி அப்பா ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டோம், ஆள விடுற சாமி, பிளேயிங் காம்பினேஷன் சேமா ஆடு, இல்ல அவனை பேக் பண்றேன், இவன் அவன் கான்பிடன்ஸ் உடஞ்சிரும், அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டான். இட் ஹாஸ் டு பி கம்ப்ளீட்லி ஃபார் த டீம். அப்படிங்கும் போது சிஎஸ்கேவோட பாலிசி, ஏன் எல்லாரும் சிஎஸ்கே வரணும்னு ஆசைப்படுறாங்க, ஆடணும்னு ஆசைப்படுறாங்க, வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாங்கன்னா, தோத்தல கவலையப்பட மாட்டாங்க, கட்டி பிடிச்சுப்பாங்க, வாடா செல்லம் பரவாயில்ல அப்படின்னு. தட் இஸ் குட். பட் ஆனா இப்ப நீங்க இந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல பாத்தீங்கன்னா தேர் நாட் இன் அ பேட் சிச்சுவேஷன், பட் த சேலஞ்ச் ஹஸ் ஸ்டார்டட் நவ். இப்ப இது நத்திங் இஸ் கோயிங் டு பி a கேக் வாக். 7-4 வின்ன்றது நல்ல பொசிஷன், பட் நாட் அ கிரேட் பொசிஷன். இன்னும் 2 அப்படி இப்படி தோத்தாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி பிளே ஆஃப்ஸே கஷ்டமாயிடும் போது நவ் தே ஹேவ் டு மேக் ஷூர் ஹூ ஃபிட்ஸ் த பில், எந்த குதிரை ஓடும் அப்படின்றத பார்த்து, as you rightly said, we will come back and make a complete review on what CSK has to do for the next fixture to turn it around against the same opponent which outplayed CSK. சார் சொன்ன மாதிரி எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்பார்ச்சுனேட்லி என்னால முடியல, ஏன்னா நான் ஜோனாஸ்பர்க்ல இருக்கேன். உங்களோட என்ன சொல்றது, சாரோட அட்வைஸை கேட்டுட்டு உங்களோட ஓட்டு உரிமையை நீங்க நிறைவேற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Until we come back for the next entertainment episode of IPL preview or review, thanks a lot and bye bye.